ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை சரிகிறது, அரசு புதிய சலுகைகளை அள்ளி வீசுகிறது, சந்தை ராக்கெட் போல உயர வேண்டும். ஆனா ஏடிஎம்மில் பணம் இல்லாதது போல் இந்திய வங்கிகள் முடங்கி கிடக்கின்றன. ஆமா, இது ஒரு ரொம்ப விசித்திரமான சூழ்நிலை. அதாவது முதலீட்டாளர்களான உங்களின் போர்ட்ஃபோலியோவை ஆட்டிப்படைக்கும் இந்த முரண்பாட்டத்தான் நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். கண்டிப்பா உலகளாவிய மற்றும் உள்நாட்டு நிகழ்வுகள் இரண்டும் ஒரே நேரத்தில் முரண்பாடாக நடக்கும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இது. இதை முழுமையாக புரிந்து கொள்வது முதலீட்டாளர்களுக்கு ரொம்பவே அவசியம். சரி, முதல்ல உலகளாவிய நிகழ்விலிருந்து தொடங்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்களை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஆமா, தினால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $96.5 குறைந்துள்ளது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வெடிகுண்டை செயலிழக்கச் செய்ய கவுண்டவுனை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது போல இருக்கு. மிக சரியான உதாரணம். சந்தைக்கு எப்போதுமே நிச்சயமற்ற தன்மைதான் மிகப்பெரிய எதிரி. உங்களுக்கு தெரியும்ல. இந்த 5 நாள் அவகாசம் கிடைத்தவுடன் நமது இந்திய சந்தையின் ஆரம்ப நிலை கிஃப்ட் நிஃப்டி சந்தை திறப்பதற்கு முன்பே 800க்கும் மேற்பட்ட புள்ளிகள் உயர்ந்தது. கரெக்டா? கரெக்ட். இதத்தான் நாம் ரிலீஃப் ராலி அப்படின்னு சொல்றோம். அதாவது பெரும் ஆபத்து விலகிவிட்டதே என்ற நிம்மதியில் முதலீட்டாளர்கள் பயமின்றி பங்குகளை வாங்குவது. ஒரு நிமிஷம், 5 நாட்கள் என்பது மிகச்சிறிய கால அவகாசம் தானே. சந்தை இதை எப்படி ஒரு நிரந்தர அமைதியாக எடுத்துக்கொண்டு இவ்வளவு வேகமாக ஏற்றங்காண்கிறது? அதன் நிரந்தர அமைதி இல்லை என்பது முதலீட்டாளர்களுக்கும் தெரியும். ஆனால் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது இந்தியாவைப் போன்ற அதிக அளவில் எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு பணவீக்கம் குறையும் என்ற உடனடி நம்பிக்கை பிறக்கிறது. எக்ஸாக்ட்லி. அந்த 5 நாட்களுக்கு நடக்கும் சமரச பேச்சுவார்த்தைகள் எப்படி முடிகிறது என்பதுதான் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும். அதுவரைக்கும் சந்தை இந்த தற்காலிக அமைதியை கொண்டாடுகிறது. ஆக உலகளாவிய பதற்றம் சற்று தணிந்து இந்திய சந்தை மேலே பறக்க ஒரு அருமையான ரான்வே கிடைத்துள்ளது. ஆமாம். சரியாக இதே நேரத்தில் நிதி அமைச்சர் புதிய கார்ப்பரேட் சட்ட மசோதாவையும் அறிவித்து சந்தைக்கு தேவையான எரிபொருளையும் ஊற்றியுள்ளார். அதாவது நிறுவனங்கள் இனி ஆண்டுக்கு 2 முறை பங்குகளை திரும்ப பெறலாம். பைபேக் பண்றது. அது மட்டுமில்லாம ஏற்றுமதியாளர்களுக்கான ROTEP திட்டத்தில் இனி 100% சலுகைகள் வழங்கப்பட உள்ளன. இந்த 2 அறிவிப்புகளுமே ரீட்டைல் முதலீட்டாளர்களான உங்களுக்கு நேரடியாக லாபம் தரக்கூடியவை. எப்படி என்று சொல்றேன். ROTEP திட்டத்தின் கீழ் 100% சலுகை என்றால் ஏற்றுமதியாளர்கள் இனி உள்ளூர் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து வரிகளை செலுத்த வேண்டியதில்லை. அட, அப்படியா? ஆமாம். ஜவுளித்துறை, வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் போன்ற உற்பத்தி துறைகளின் செலவு குறையும்போது அவர்களின் லாப வரம்பு நேரடியாக அதிகரிக்கும். சரி, அப்படியென்றால் இந்த ஆண்டுக்கு 2 முறை பைபேக் செய்யும் வசதி எப்படி வேலை செய்கிறது? இது முதலீட்டாளர்களுக்கு எப்படி சாதகமாக அமையும்? இப்ப பாத்தீங்கன்னா, நிறுவனங்களிடம் உபரியாக பணம் இருக்கும்போது அவர்கள் தங்கள் சொந்த பங்குகளையே சந்தையிலிருந்து திரும்ப வாங்குவார்கள். இதனால் சந்தையில் இருக்கும் பங்குகளின் மொத்த எண்ணிக்கை குறையும். ஒரு பொருளின் சப்ளை குறையும் போது அதன் மதிப்பு அதிகரிக்கும். ஆமாம். அதேபோல பங்குகளின் சப்ளை குறையும் போது டிமாண்ட் அதிகரித்து ஒவ்வொரு பங்கின் மதிப்பும் உயரும். கரெக்ட். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் உயரும். ஆண்டுக்கு 2 முறை இதை செய்ய அனுமதிக்கும் போது நிறுவனங்கள் தங்களது லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு இன்னும் விரைவாக பகிர்ந்தளிக்க முடியும். கேட்கவே பிரமாதமாக இருக்கிறது. உற்பத்தியாளர்களுக்கு வரிச்சலுகை, முதலீட்டாளர்களுக்கு பைபேக் லாபம் என மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் நானும் வரேன். இந்த விருந்துக்கு செலவழிக்க ஏடிஎம்மில் பணம் எடுக்கப் போனால் அங்கு பணமே இல்லை என்பது போல இந்திய வங்கிகளில் திடீரென கடுமையான பணப்புழக்க தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது ஏன் நடக்கிறது? பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தின் மத்தியில் இந்திய வங்கிகளில் சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் உபரியாக பணம் இருந்தது. ஆனால் அரசு பெருமளவில் வரியை வசூலித்து அந்த பணம் வங்கிகளிலிருந்து ரிசர்வ் வங்கிக்கு மாற்றப்பட்டதால் ஒரே இரவில் நிலைமை தலைகீழாகிவிட்டது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா வங்கிகளில் 66,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை நிலவுகிறது. ஒரு நிமிஷம், நிஜமாவா? ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களின் லாபம் அதிகமாக இருக்கும்போதும் ஏற்றுமதிக்கு 100% வரி சலுகை கிடைக்கும் போதும் வங்கிகளில் ஏற்படும் இந்த தற்காலிக பணப்பற்றாக்குறை சந்தை அந்தளவுக்கு பாதிக்குமா என்ன? கண்டிப்பா பாதிக்கும். ரீட்டைல் முதலீட்டாளர்களான நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். வங்கிகளிடம் கடன் கொடுக்க பணம் இல்லாதபோது அவர்கள் உங்களைப் போன்றவர்களிடமிருந்து பணத்தை ஈர்க்க ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டியை உயர்த்துவார்கள். ஓ,
இதனால் வங்கிகளுக்கான செலவு அதிகரிக்குமா? கரெக்ட். அதையே அவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடனாக கொடுக்கும்போது வட்டி விகிதம் இன்னும் அதிகமாகும். ஆக எந்த கார்ப்பரேட் வளர்ச்சியை ஊக்குவிக்க அரசு சலுகைகளை அறிவிக்கிறதோ அதே வளர்ச்சியை இந்த அதிகப்படியான கடன் வட்டி கழுத்த நிறுத்திவிடும். சோ நல்ல கொள்கைகளால் வரக்கூடிய லாபத்தை இந்த பணப்பற்றாக்குறை அப்படியே தடுத்து நிறுத்தி விடுகிறது. சரியா சொன்னீங்க. ஆக மொத்தம் இது ஒரு மிக நுட்பமான கயிறு மேல் நடக்கும் பயணம். ஒருபுறம் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைவீழ்ச்சி தரும் நிம்மதி, மறுபுறம் உள்நாட்டு வங்கிகளில் பணமில்லாத சிக்கல். இந்த இரண்டிற்கும் நடுவில்தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ இப்போது பயணிக்கிறது. ஆமா, சந்தை இப்போது ஒரு ரிலீஃப் ராலியில உற்சாகமாக இருந்தாலும் அடிப்படையான இந்த பணப்புழக்க பிரச்சனை தீர்க்கப்படும் வரை இந்த ஏற்றம் முழுமையாக நிலைத்து நிற்குமா என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கண்டிப்பா. இப்போ இதைப் பற்றி சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். ஒருவேளை அந்த 5 நாள் ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து அந்த வெடிகுண்டின் கவுண்டவுன் மீண்டும் தொடங்கி அதே நேரம் இந்திய வங்கிகளில் பணப்புழக்கமும் சீராகவில்லை என்றால் நிலைமை ரொம்ப மோசமாகிவிடும். இந்த இரட்டை அதிர்ச்சியை இந்திய சந்தை எப்படி தாங்கும்? உங்கள் போர்ட்ஃபோலியோ இந்த அதிர்வலையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா? இதைப் பற்றி நீங்களே சற்று சிந்தியுங்கள். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.